மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயினுக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை தான். இதனாலேயே அவங்க எல்லாரும் அன்லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா என்னதான் ஸ்கூல்ல இவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சாலும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ரெண்டு டாப் ஹேண்ட்ஸமான பசங்க நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்துவாங்க. சோ கடைசியா அந்த ரெண்டு பசங்கள்ல இருந்து யாரு நம்ம ஹீரோயின் கூட சேர போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மினி டிராமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த டிராமாவோட எண்டிங்காகவே இந்த டிராமாவை கண்டிப்பா பார்க்கலாங்க. சோ இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் ஒரு ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. 3 டீச்சர்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க இப்போ இன்னைக்கு இவங்க ஸ்கூலுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வர பொண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு ரொம்ப அன்லக்கியான பொண்ணு. அவ எங்க இருக்காளோ அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன் இதுக்கு முன்னாடி அவ இருந்த ஸ்கூல்ல கூட ஒரு நாள் லஞ்ச் அவ தான் சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான் அன்னைக்கு அங்க சாப்பிட்ட எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆனாங்க. இதை விட இன்னொன்னு தெரியுமா, ஒரு நாள் அவளுக்கு கிளீனிங் டியூட்டி இருக்கிறப்ப அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அங்க இருக்க கண்ணாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தெரியாதனமா அவ கைதான் அந்த பொண்ணு மேல பட்டுச்சான். அவ்வளவுதான் இவளோட அன்லக்கினஸ்னால அந்த பக்கத்துல இருந்த பொண்ணு கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிச்சான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பொண்ணு பக்கத்துல நெருங்கினாவே நம்மளுக்கு பிரச்சனை நெருங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் சொல்றோம் மேம், இன்னைக்கு வரப்போற பொண்ணு கிட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு டீச்சர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டுன்னு அந்த ஸ்டாஃப் சேச்சா அப்படிலாம் இருக்காதுங்க, நம்ம தெரியாதனமா யாரை பத்தி அப்பெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் சும்மா ரூமரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு அங்க இருந்த ஒரு டீச்சர், மேடம் உங்களுக்கு இன்னும் அவளை பத்தி தெரியல, இதே மாதிரிதான் போன வட்டம் அவளுக்கு எடுத்த டீச்சரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. கடைசியில பாவம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கப்பயே அந்த ஸ்டாஃப் அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்ப இது எல்லாத்தையும் சொல்லி அந்த டீச்சரை பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த நியூ ஸ்டூடெண்ட் தான் தன்னை அப்படியே இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஹோல் கிளாஸுக்கு முன்னாடியும் அந்த பக்கத்துல நிக்கிற டீச்சர் மூஞ்ச பார்க்கணும். இவ்வளவு நேரம் அந்த மித்த ஸ்டாஃப் சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஓடி இவ பக்கத்துல நிக்கிறக்கே பயந்துகிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த நியூவா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க பேர் மின். நம்ம ஹீரோயின் அப்படி சந்தோஷமா அவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மூஞ்செல்லாம் பார்க்கணும், ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒருத்த மட்டும் நம்ம ஹீரோயின் பேசுறதுக்கு கிளாப் பண்ணுவான். ஆனா அதை தவிர்த்து மித்து எல்லாருமே இந்த ரூமர்ஸை கேட்டு ரொம்ப பயந்து போய் அவ பக்கத்துல நெருங்குற கூட ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு புதுசு இல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்லயும் இதெல்லாம் அவ ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அதனால இதெல்லாம் பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கடைசி பெஞ்ச்ல போய் உட்காருவாளா. ஆனா அப்போ அந்த கிளாப் பண்ண பையன் மட்டும் திரும்பி இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிப்பான். இவன் பேரு வானு. அதுக்கடுத்து இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சக்கடுத்து வெளியே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நோட்டீஸ் போர்ட்ல என்னதான் ஒட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல மெயினா இந்த வானுங்கிற பையன் என்னென்னலாம் பிரைஸ் வாங்கியிருக்கான் அதெல்லாத்தையும் தான் ஒட்டியிருப்பாங்களா. இப்ப அப்படியே கரெக்டா அந்த வானுங்கிற பையன் இங்க வருவான். அவன் வந்தனையும் அப்படி கேஷுவலா நம்ம ஹீரோயின், என்னப்பா தம்பி நிறைய பிரைஸ் வாங்குற போல அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாளா. அதுக்கு அவனும் ஆமா அப்புறம் என்ன உன்ன மாதிரி மக்காவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை லைட்டா அடிச்சு பேசுவான். என்னன்னா இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம மின்னும் இந்த வானும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. சோ அதனால தான் யாருமே இவ பக்கத்துல போலனா கூட வான் மட்டும் இவளுக்காக கிளாப் பண்றது, இவளை பார்த்து சிரிக்கிறது, இது எல்லாமே பண்ணியிருப்பான். இந்த வான் வந்து நல்லா படிக்கிற பையன் போல. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கூல்லே இருக்கிற ஒரு பிராட்காஸ்டிங் கிளப்ல இவன் இருப்பான். சோ எப்படியான்ட்டு நம்ம மின்னையும் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு இப்ப அவளையும் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பானா. இப்ப அப்படியே நம்ம வான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அங்க இருக்க எல்லார்கிட்டயும் நம்ம மின்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஆனா அவங்களா அப்படியே நம்ம மின்ன ஒரு மாதிரி ஏத்தேரக்கமா பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு ஏதோ பேசிக்குவாங்க. இவ தான் அந்த அன்லக்கி பொண்ணு, இவ பக்கத்துல போனவே பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இவன் என்ன இவளை போய் இங்க கூட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இது ஆப்வியஸா நம்ம மின்னுக்கும் வானுக்கும் கேட்டுரும். நம்ம மின் கூட இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பா. ஆனா வானா இங்க பாருங்க, நான் தான் அந்த கிளப்போட லீடர், சோ அதனால நான் சொல்றது இங்க கேட்டுதாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த மித்த 3 பேரும் ஒத்துக்கிற மாதிரியே இருக்காது. அப்ப நம்ம வான் ஒரு சேலஞ்ச் ஒண்ணு பண்ணுவான். சரி நம்ம பாஸ்கெட் பால் பிளேயர் கிம்ம வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம்ல. ஆனா அவன் பக்கத்துல போய் இன்டர்வியூ பண்ற தைரியம் உங்க 3 பேர்ல யாருக்குமே இல்ல. இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட எப்பயோ கொடுத்தேன், ஆனா இதை நீங்க தட்டி கழிச்சுட்டே இருக்கீங்க. சப்போஸ் மின் மட்டும் அவனை போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வந்துட்டானா அவளை அந்த கிளப்ல சேர்த்துக்குவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப வான் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டோன்னு இந்த மொத்த 3 பேரும் ரொம்ப யோசிப்பாங்க. சரி அவனை இன்டர்வியூ எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது, அதனால இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்குவோம் அப்படின்ட்டு அந்த மித்த 3 பேரும் இப்ப இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்குவாங்களா. இப்ப அப்படியே அடுத்து அந்த கிம் யாருன்னு தான் காட்டுவாங்க. அந்த கிம் வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபேமஸான பேஸ்பால் பிளேயர். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த கிரவுண்டுக்கு தான் வருவாங்க. அங்க பார்த்தா அவன் செமையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அவனுக்கு சியர் பண்றதுக்காகவே 4-5 பொண்ணுங்க அப்படியே அந்த கிரவுண்டு கிட்ட நின்று கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது பத்தாதுன்ட்டு இன்னொரு பொண்ணு அப்படியே இப்ப வேமா ஓடி வந்து அந்த கிம்முக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அப்படியே அவன் மூஞ்செல்லாம் தொடச்சு விடுவாளா. அந்த பொண்ணு பார்க்கவே அவ்வளவு அழகா இருப்பா. நம்ம ஹீரோயின் அப்படி இதெல்லாம் பார்த்தனியும் ஓகே இவங்க 2 பேரும் கப்புள்ஸா தான் இருப்பாங்க, அதனாலதான் இவ்வளவு க்ளோஸா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கிரவுண்டுக்கு நடுவுல நின்னுக்கிட்டு
நின்னுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் அப்படியே கிம்ம பாத்துட்டு நடந்து வந்துகிட்டு கிரவுண்டுக்கு நடுவுல வந்து நின்றுவா. அந்த கிம்மும் ஏ பொண்ணு ஓரமா போ அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பின்னாடி தான் யார்கிட்டயே பேசுறான் போல அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் அங்க இருந்து மித்த பிளேயர்ஸ்லாம் அவன் ஒன்னதான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஸா சொல்லி அங்க திட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்களா. இதை பார்த்துன்னு கிம்முக்கு லைட்டா ஃபீல் ஆயிரும். ஆனா நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் அசரவே மாட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு ஓரமா இந்த பிராக்டிஸ் முடியறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சனையும் கிம் அப்படியே ஓரமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு நம்ம மின் போவா. அங்க போய் அப்படியே கிம் கிட்ட நான் உங்களை கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அப்படியே கிம் ஒரு மாதிரி இறக்கமா பாப்பானா. நீ யாரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் உடனே நானும் உங்க கிளாஸ் தான், உங்களை கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இவளை இதுக்கு முன்னாடி கிம் பாத்திருக்கவே மாட்டான். ஏன்னா இவ இன்னைக்கு தானே ஸ்கூலுக்கு நியூ ஸ்டூடெண்டா வந்திருக்கா. சோ கொஞ்சம் யோசித்த கெடுத்து நம்ம கிம்மே கண்டுபிடிச்சிருவோம். ஓ ஏன் கிளாஸா, அப்பனா நீ தான் அந்த புதுசா வந்த ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் கேட்பான். மித்தபடி என்ன இன்டர்வியூ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்திருக்கவே மாட்டான். ஆனா நம்ம மின்னா அப்படியே அவாட்டுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாளா. அப்போ இந்த கிம் வந்து ரொம்ப டயர்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குமா. லைட்டா அவன் கையை பிடிச்சு அப்படியே அவனே அமுக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்து மின்னு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரி இருக்கட்டும் நம்ம இன்டர்வியூவை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் பாக்குறப்ப கிம்முக்கு ஏமா ஃபர்ஸ்ட் நான் உனக்கு பெர்மிஷனே கொடுக்கல, அதுக்குள்ள நீ வாட்டுக்கு என்னென்ன யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டுக்குள்ள இருக்கும். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வெகுளியா இருக்கிறதெல்லாம் பாக்குறப்ப இவனுக்கு ஏதோ லைட்டா பிடிச்சிருக்குமா. அதனால சரி ஓகே நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். இதை கேட்ட நீ ஒரு சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்ட்டு இப்ப கிம் பக்கத்துல வந்துருவாளா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கிரவுண்ட்ல தான் காட்டுவாங்க. அங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தெரியாதனமா கரெக்டா நம்ம மின்ன ஃபேஸ் பண்ணி அந்த பால் அடிச்சிருவாங்களா. இதை பார்த்தனையும் அந்த கிம்ங்கிற பையன் டக்குன்னு அந்த பாலை கிளவுஸ் எல்லாம் பிடிச்சிருவான். அப்புறம் என்ன இப்ப பால் வேற இவ்வளவு ஃபோர்ஸா வந்திருக்கா, அவன் கை செமையா அடிபட்டுரும். அப்புறம் அங்க இருந்து எல்லாருமே டக்குன்ட்டு அந்த கிம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூல் பூரா நியூஸ் பரவிரும். அந்த புதுசா வந்த பொண்ணோட அன்லக்கினஸ்னால நம்ம கிம்முக்கு அடிபட்டுருச்சு. இப்ப புரியுதா உண்மையில அன்லக்கியான கேர்ள் தான் அப்படிங்கிற மாதிரி ஹோல் ஸ்கூலுக்கு அந்த நியூஸ் பரவிருமா. இந்த விஷயம் தெரிஞ்சனையும் அந்த வானுங்கிற ஃப்ரெண்டும் அப்படியே நம்ம மின்ன தேடி ஓடி வருவானா. ஆனா கிளாஸ் ரூம்ல பார்த்தா இப்ப மின் இருக்கவே மாட்டா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த பிளேயர் கிம் அப்புறம் அவனோட கோச் பிரின்சிபால் இன்னும் மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இன்னும் ஒரு வாரத்துல ஒரு மேட்ச் வேற வரப்போகுது போல. இப்ப நம்ம ஹீரோ கையில பட்டிருக்க அடினால அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் போல. இது தெரிஞ்சு இந்த பிரின்சிபல் காச்சு பூச்சுன்னு கத்துவான். என்னடா இப்படி கடைசி நேரத்துல வந்து இப்படி சொல்றீங்க, இந்த மேட்ச் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு டாப் பிளேயருக்கு இப்படி அடிபடுற வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்சிபல் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம மின் வெளியே இருந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம மின்னோட மைண்ட் வாய்ஸ் போச்சு செத்த வந்த முதல் நாள்லயே சோழியை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து இவ பயந்த மாதிரியே அந்த பிரின்சிபல் இவளதான் பிளேம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அந்த பிரின்சிபல் அந்த கோச்சை தான் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. யார் அந்த பொண்ணு, புதுசா வந்த பொண்ணு தானே, வந்த அன்னைக்கு வேலையை காமிச்சிட்டாளா. இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மேட்ச் முடியற வரைக்கும் அந்த பொண்ணு கிம் பக்கத்திலே போக கூடாது. ஏன் முடிஞ்சா அவளை அந்த கிரவுண்ட் பக்கமே விடாதீங்க. எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல, அவ ஒரு அன்லக்கி பொண்ணு தான் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம மின்ன போட்டு அந்த பிரின்சிபல் திட்டிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் மின்னு வெளியே நின்று கேட்டுருவா. இவ கேட்டுக்கிட்டு இருக்கத நம்ம கிம்மும் பாத்துருவான். இப்ப அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போயிரும். இதுவே இன்னொரு பக்கம் எங்க தேடியும் மின்ன காணோம் அப்படின்ட்டு அவளோட ஃப்ரெண்டு வான் இப்ப அப்படியே அந்த ஸ்கூலோட பிராட்காஸ்டிங்ல தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். மின் எங்க இருந்தாலும் சீக்கிரம் இங்க வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இவ்வளவு நடந்தனால நம்ம ஹீரோயின் தனியா ஒரு ரூம்ல உட்காந்து சோகமா ஏதோ யோசித்துக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வருவான். அவன் வந்து நம்ம மின் அப்படி சோகமா இருக்க பார்த்தனையும் சோகத்துல உள்ள அடக்கி வச்சுக்க கூடாது, எதனால அழுதுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் தேக்கி வச்சிருந்த அழுக எல்லாத்தையும் நம்ம மின் அப்படி மொத்தமா கொட்டிடுவா. இப்ப அப்படி கத்தி கத்தி அழுதுகிட்டு இருப்பா. இன்னைக்குதான் நான் முதல் நாள் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், அதுக்குள்ள என்ன பத்தின ரூமர் எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இனி இந்த ஸ்கூல்ல எப்படிதான் நான் சர்வைவ் ஆக போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கத்தி புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்ப அந்த பையன் சொன்ன மாதிரி அழுதனையும் நம்ம ஹீரோனோட மனசு கொஞ்சம் லேஸ் ஆகுமா. இப்ப கரெக்டா அந்த கிம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். நான் உடனே உன்னை பார்த்தாகணும், இப்ப ரைட் நவ் லாக்கர் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட போட்டிருப்பானா. அதுக்கடுத்து இப்ப நம்ம மின் அப்படியே அந்த லாக்கர் ரூமுக்கு தான் ஓடுவா. இவ அப்படி அந்த லாக்கர் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே இன்னொரு பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ தானே அந்த அன்லக்கி பொண்ணு மின்னு, தயவு செஞ்சு கிம் பக்கத்துல இனிமேல் வராத, ஏற்கனவே கொஞ்ச நாளாவே அவன் அவனாவே இல்ல, ஏதோ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான், இதுல இப்ப இந்த பிரச்சனை வேற, அதனால முடிஞ்ச அளவுக்கு அவன் பக்கமே வராத அப்படிங்கிற மாதிரி அவனு இப்ப திட்டிட்டு கிளம்பிடுவான். இப்ப அப்படியே ரொம்ப சோகமா நம்ம மின் அந்த ரூம்குள்ள தான் போவா. இப்ப அப்படியே உள்ள பார்த்தா அந்த கிம்மா அவனோட கைக்கு பேண்டேஜ் கட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்தனையும் அப்படியே ரொம்ப ஓரமா போய் உட்காருவாங்க. எக்காரத்து கொண்டு அவன் பக்கத்துல மட்டும் போயிடவே கூடாது, ஏன்னா வந்த பிரச்சனையே போதும், இன்னும் இவன் கிட்ட ஒரு ஸ்டெப் நம்ம க்ளோஸ் ஆனாலும் அவ்வளவுதான், அப்புறம் இவன் உயிருக்கு நம்ம உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பா. சோ இதுலயே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே நம்ம ஹீரோயினை பத்தி இருக்கிற ரூமர்ஸ்லாம் கொஞ்சம் உண்மைதான் போல. ஏன்னா நம்ம ஹீரோயினியே அவளை நினைச்சு கொஞ்சம் லைட்டா பயப்படதான் செய்யறா. ஆனா அந்த கிம்மா என்ன அங்க போய் உட்காந்துருக்க, என் கை உன்னாலதான் இப்படி ஆச்சு, ஒழுங்கு மரியாதை வந்து எனக்கு பேண்டேஜ் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்ட்டு இப்ப நம்ம மின்னும் அவனுக்கு பேண்டேஜ் போட்டு விடுறக்கா பக்கத்துல போவாளா. ஆனா ரொம்ப க்ளோஸ் எல்லாம் போக மாட்டா. அவ போடுறதே பாத்தீங்கன்னா ஏதோ அந்த புதுசா சமைக்கிறவங்க என்ன சட்டிக்குள்ள ஏதாவது போடணும்னா தூரம் நின்று எப்படி தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப தள்ளி நின்று அப்படியே பேண்டேஜ் வச்சு சுத்தி விளாண்டுகிட்டு இருப்பா.
இதெல்லாம் பார்த்தனையும் அப்படியே கிம் ஏன் இங்க நிக்கிற, இன்னும் பக்கத்து ரூம்ல இருந்து போய் பேண்டேஜ் போடு, நல்லா வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பானா. அதுக்கு உடனே அப்படியே நம்ம மின்னு லைட்டா சிரிச்சுக்கிட்டு பிளஸ் லைட்டா சுகமா அவங்க பக்கத்துல வந்து அவங்களுக்கு எதாவது பிரச்சனை யாருமோன்ட்டு பயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம கிம் இங்க பாரு, எல்லாரும் சொல்றதை விடு, நான் அப்படி சொன்னேனா, இப்ப நடந்ததுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஆமா நீங்க சொல்றது மேபி கரெக்டா இருக்கலாம், ஏன்னா இப்பதான் உங்களோட கோ பிளேயர் சொல்லிட்டு போனாரு, நீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு, உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்ம மின் கேட்பாளா. இவ கேட்கறதெல்லாம் பாக்குறப்ப கிம்முக்கு இவளை பார்த்தா ரொம்ப அப்பாவித்தனமா தான் தெரியும். இருந்தாலும் நம்ம கிம் அப்படியே ரகடா வாய்ஸ் வச்சுக்கிட்டு என்னது நான் கிரேசியா பிஹேவ் பண்ணனா, உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கறக்காக காமெடியா அவனை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதான் நீங்க விளையாடுறப்ப ஒருத்தன் கூட நடு கிரவுண்ட்ல குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பானே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி வெகுளித்தனமா சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டு நம்ம கிம் அவன் ஒன்னும் குத்த வச்சு உட்கார்ல, அவன் தான் கேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு அப்படி மீன் ஓ அவன் பேரு கேச்சரா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவான். நம்ம கிம்மோட மைண்ட் வாய்ஸ் அடி பாவி, கேம்ல அவன் ரோல் கேச்சர்னு சொன்னேன், அதுக்கு அவன் பேரே கேச்சர்னு நீ முடிவு பண்ணிட்டியா, இப்ப தெரியுது எதுக்கு எல்லாரும் உன்னை இப்படி ஓட்டுறாங்கன்ட்டு, இவ்வளவு அப்பாவியா இருந்தா எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்குவான். பட் இருந்தாலும் நம்ம கிம்முக்கு நம்ம ஹீரோயின் இப்படி ரொம்ப வெகுளித்தனமா நடத்துக்கிறது கொஞ்சம் லைட்டா பிடிக்கும். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் வானை தான் காட்டுவாங்க. அவன் எப்பயுமே நம்ம ஹீரோயினை ஒரு பிளே கிரவுண்ட்ல வச்சு தான் மீட் பண்ணுவானா. இப்ப அந்த இடத்துல நம்ம மின்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பதான் அவன் சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த யோசித்து பார்ப்பான். இங்கதான் இவங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாண்ட இடம் போல. சோ எந்த ஒரு விஷயம்னாலும் அதை இங்க வச்சுதான் இவங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க போல. அது மட்டும் இல்லாம இவங்க சின்ன பசங்களா இருக்கிறப்பயே நம்ம ஹீரோயின் வந்து வான் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இங்க பாத்தியா நீ எவ்வளவு ஷார்ட்டா இருக்க, சப்போஸ் நீ மட்டும் வளர்ந்து என்னை விட ஹைட் ஆயிட்டேனா அப்ப வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, நான் கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைல குழந்தைத்தனமா சொல்லிருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் வான் அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் இங்க வந்துருவாளா. இப்ப அப்படியே அந்த வான் மின்னுகிட்ட போய் இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு புரியுது, பட் எல்லாம் போக போக சரியாயிரும், நான் தான் இப்ப உன் கூட இருக்கேன்ல, ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம மின்னா இங்க பாரு அவ்வளவு பெரிய மனுஷனா நீ, என்ன ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவ கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம வான் அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு இவனோட இதயத்துல வச்சு ஆமா நான் உண்மையில வளர்ந்துட்டேன், என்னால உன்னை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்ல மீன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்பெல்லாம் எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, இப்ப கூட கேளு எப்படி ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குதுன்ட்டு அப்படின்ட்டு அவன் வேற விதமா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனா இதே எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு டேய் என்ன குடிச்சிருக்கியா, என்னென்னமோ உளர்ற, ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு அந்த சீனே ஒரு மாதிரி காமெடி ஆக்கி நம்ம வான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினால தான் கிம்முக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றதுனால உனக்கு எல்லா வேலையும் நானே செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பா. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட கிம் அப்படியா சரி ஓகே அப்ப என்னோட எல்லா வேலையும் நீயே செய்யின்ட்டு அவனோட பேக்கை தூக்கிட்டு வரது, அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல இருக்க எல்லா பாலையும் எடுத்து ஒரு பெரிய பேக்ல போட்டு இவளை தூக்கிட்டு வர சொல்றது, இந்த மாதிரி நிறைய வேலை வாங்குவான். ஆனா இதெல்லாம் நம்ம வான் வேற பாத்துருவான். அவனுக்கு இது சுத்தமா பிடிக்காது. என்னடா இது எனக்கு பிடிச்ச பொண்ணையே இப்படி வேலை வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கடுப்புல இருப்பான். அதுக்கடுத்து இவ இவ்வளவு கஷ்டப்படுறது பார்த்தனையும் நம்ம வானும் அப்படியே அந்த கிரவுண்டுக்கு வந்து நம்ம மின்னுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கிம்ம பாப்பாங்க. கிம்மு கூட அந்த ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு இருந்தால அவ திரும்பி அதே மாதிரி ரொம்ப பக்கத்துல க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கிம்மும் அந்த பொண்ணும் அடிச்சு வேற ரொம்ப ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மின்னு என்ன ஒரு கியூட்டான கப்பிள்ஸ், இந்த மாதிரி தான்ப்பா எனக்கும் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தோஷம் நடந்துராதான்ட்டு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வான் கிட்ட சொல்லுவாளா. ஆனா இதெல்லாம் அவ ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதான் சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ இப்படி சொன்னியும் வான் அப்படியே நான் இருக்கேன்டி செல்லம் உனக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் நினைப்பான். ஆனாலும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அவனே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்குவான். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வான் அந்த இடத்த விட்டு போயிருவான். இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்து அந்த பால் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. பாவம் அவங்களுக்கு முதுகே வலிச்சிரும். ஆனா இந்த கிம் என்ன பண்ணுவான்னா வீம்புக்குனே அவ எடுத்து வச்ச பால் எல்லாத்தையும் திரும்பி கீழே கொட்டி விடுவான். இதனால நம்ம ஹீரோயின் லைட்டா கடுப்பாவா. ஆனா நம்ம கிம்மா இதெல்லாம் அவ ஒரு ஜாலி நினைச்சு பண்ணிக்கிட்டு இருப்பான். அடுத்து என்ன இப்ப இவங்க ரெண்டும் இங்க அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அண்டாருன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். பட் அந்த டைம் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க மாட்டாங்களா. உடனே கிம் தான் அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்ப்பான். அது வந்து நம்ம வான் அனுப்பிச்ச மெசேஜா இருக்கும். உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா நம்ம பிளே கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருப்பான். ஆனா இதை கிம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒண்ணு கூட சொல்லவே மாட்டான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் எல்லா பாலையும் அப்படி எடுத்து வச்சுட்டு டயர்டா வருவாங்களா. அப்போ அந்த கிம் ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர் அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்தா நீ கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன், இதோட நம்ம இன்டர்வியூ முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு செமையா ஹாப்பியாயிரும். அப்பாடா எப்படியோ அவனை இன்டர்வியூ பண்ணி முடிச்சிட்டோம், இனி அந்த கிளப்ல நம்ம ஈஸியா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இவ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தனையும் நம்ம கிம்முக்கும் லைட்டா ஹாப்பி ஆயிருமா. அப்புறம் என்ன உடனே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வெளியே வா உனக்கான ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே கூப்பிடுவான். இப்ப நம்ம கிம் ஹீரோயின் எங்க கூட்டு வந்திருப்பானா அந்த பேஸ்பால் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு தான் கூட்டு வந்திருப்பான். இப்ப அங்க வந்தனையும் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பேட்டை கொடுத்து நீ மட்டும் இந்த பாலை கரெக்டா 5 டைம்ஸ் ஹிட் பண்ணிட்டேனா நான் இன்னில இருந்து உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவேன். சோ இனிமேல் நீ எனக்கு வேலை பார்க்கணும்னு எந்த அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா.
இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் சப்போஸ் நான் தோத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாளா. அதுக்கு அப்படியே நம்ம கிம் சப்போஸ் நீ மட்டும் தோத்துட்டேனா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதை நீ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி இவன் தான் இவ்வளவு சொல்றானே, சும்மா ஒரு 5 பால் தானே, ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் பேட் எடுப்பாங்களா. ஆனா இப்ப டக்குன்ட்டு கிம் அந்த பேட்டை பிடிச்சு, உனக்கு தான் ஒழுங்காவே விளையாட தெரியாதுல, ஃபர்ஸ்ட் நீ எப்படி பொசிஷன்ல நிக்கணும்னு சொல்லி நான் சொல்லி தரேன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வருவான். இத பாக்குறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மூஞ்ச பாக்கணும், அவங்க அப்படி ரொம்ப பிளஷ் ஆயிருவாங்க. அவ எக்ஸ்பிரஷனை பார்த்தாவே தெரியும், அவ வயித்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கு. நம்ம கிம்மும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா க்ளோஸா வந்து உன் காலை இப்படி பெண்ட் பண்ணு, இந்த பேட்டை இப்படி பிடிக்கணும் அப்படின்ட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா ஃபர்ஸ்ட் பால் வருமா, நம்ம ஹீரோயின் அதை கரெக்டா ஹிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு சந்தோஷம், நான் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம வானை தான் காட்டுவாங்க. அவனா நம்ம ஹீரோயினுக்காக பிளே கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் அனுப்பிச்ச மெசேஜை தான் கிம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லைல, அதனால பாவம் இவனும் வெயிட் பண்ணி பாப்பான். நம்ம ஹீரோயின் வந்த மாதிரியே தெரியாதா, அப்படியே சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இதுவே அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம கிம்முக்கு நம்ம ஹீரோயினால தான் அடிபட்டுச்சு. அதனால நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஏதோ சில மந்திர ஸ்டிக்கர்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினோட பெஞ்ச்ல ஒட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி, அடி பாவி உன்னாலதான் கிம்முக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ ஒரு சூனியக்காரி, நீ கிம்மு கிட்ட நெருங்க கூடாதுங்கிறக்காக தான் இந்த ஸ்டிக்கர் இங்க ஒட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னாரம் கரெக்டா நம்ம வான் உள்ள வந்துருவான். அவன் வந்து அப்படி இந்த ஸ்டிக்கர் எல்லாம் கிழிச்சிட்டு, அவளை யாரான அன்லக்கி கேர்ள்னு சொன்னீங்க, அடுத்து இங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டிட்டு கிளாஸை விட்டு வெளியே வருவானா. ஆனா அங்க பார்த்தா நம்ம கிம்மும் நம்ம ஹீரோயினும் அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப வானுக்கு என்னடா இப்படியே போச்சுன்னா நம்ம ஹீரோயின் கூட ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது, லவ்வராவும் இருக்க முடியாது போலயே அப்படின்ட்டு அவன் செமையா கடுப்பாயிருவான். சோ இவ்வளவு கடுப்புல இருக்க வான் அப்படியே இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த கிரவுண்டுக்கு தான் போவான். அங்க போய் நம்ம கிம்ம பார்த்தனையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவனை சொல்லியும் குத்தல்ல, இவனுக்கு அவ்வளவு பொசசிவ்னஸ் என்ன பண்ண முடியும். இப்ப அவனை அடிச்சது மட்டும் இல்லாம அந்த வான் அப்படியே கிம்ம பிடிச்சு திட்டுவான். உனக்கு அடிப்பட்டதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ என்ன ஏதோ அவனோட அடிமை மாதிரி உன்னோட எல்லா வேலையும் செய்ய சொல்லிக்கிட்டு இருக்க, நீ டார்ச்சர் பண்றது பத்தாதுன்ட்டு கிளாஸ்ல இருக்க மித்தவங்க வேற அவளை ஏதோ ஒரு சூனியக்காரி ரேஞ்சுக்கு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுக்கு உடனே கிம், இங்க பாரு அவ என் கூட சுத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை, அதே மாதிரி நான் ஒன்னும் அவளை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணலையே, ஒரு நல்ல ஃப்ரெண்டா சே அப்படி சொல்லக்கூடாது, ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலதான் அவளை நான் ட்ரீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டனையும் வான் இன்னும் செமையா கடுப்பாவானா. அப்ப உடனே கிம், சரி நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே அவளுக்கு, நீயே இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆற, நீ டென்ஷன் ஆகிறதெல்லாம் பார்த்தா உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம வான், ஆமாண்டா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, இப்ப அதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு இப்ப கிம் ஒரு விஷயத்த சொல்லுவான் பாக்கணும், உனக்கு மட்டும் அவளை பிடிச்சிருந்தா பத்தாது, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும், இன்ஃபேக்ட் சொல்ல போனா நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணலாங்கிற முடிவுல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும், இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ட்ராவாங்க. அவங்க வந்து நீங்க 2 எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அடுத்து என்ன, உடனே இப்ப வான மின் ஸ்ட்ரைட்டா சொல்லு, நீ இவனை டேட் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கேள்வி கேட்பான். அடுத்த செகண்ட்ல அப்படி கிம், மின் நீ இப்ப எனக்கு பதில் சொல்லு, இந்த வான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானா இல்ல அதையும் தாண்டி வேற எதுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மூஞ்சதான் பாக்கணும், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு அவங்களுக்கு சுத்தமா ஒரு ஐடியாவும் இருக்காது. அவ அப்படி பேந்த முடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நாளைக்கு எபிசோட்ல நம்ம ஹீரோயின் யாரை சூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிராமாவோட எண்டிங் வந்து செம சர்ப்ரைசிங்கா இருக்கும். அதுக்காகவே நாளைக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதனால நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.